ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக பாலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் கிட்டவே நம்ம பார்த்தீங்கன்னா பால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்ச பாலுமே கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி பால் கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வெயில் வர கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறதுனால பால் ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் பால் கெட்டு போகாமல் இருக்க எப்போதும் போல் பால் நல்லா நம்ம காய வச்சுக்கலாங்க. பால் நல்லா காய வச்சதுக்கப்புறம் பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் சக்கரை சேர்த்து நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சக்கரை சேர்த்து கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா பால் ரொம்ப நேரம் ஆனாலும் சரிங்க, பால் கெட்டு போகாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம கொடையெல்லாம் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொடையை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம மடக்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொடை மேலே ஒரு மாதிரி கயிறும் அது போல் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி பேட்ச் இருக்குங்க. அந்த பேட்சில் நம்ம எப்போதும் போல் இந்த கயிறு நம்ம சுற்றி வச்சு நம்ம ஒட்டி வச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் சீக்கிரமாக கீழே விழுந்துடுங்க. ஒரு 4 டைம் 5 டைம் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக கீழே விழுந்து போயிடும். அது மட்டுமே இல்லாமல் சீக்கிரமாக கயிறுமே அறுந்து போயிடுங்க. இந்த மாதிரி அறுந்து போச்சுன்னு நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கயிறு வச்சு கட்டி வைக்காமல் இது போல் ஒரு லப்பர் எடுத்துக்கலாங்க. எப்போதும் போல் நம்ம கொடையை நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் கொடையை நீங்கள் மடக்கி வச்சுட்டு ஒரு லப்பர் பேண்ட் நீங்கள் போட்டு விட்டுருங்க. பாருங்கள், லப்பர் பேண்ட் நான் போட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டா எடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குமே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். பாத்திரம் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு சொம்பலுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம கல்லுப்பும் அதே போல் ஒரே ஒரு சொட்டலுக்கு மட்டும் நீங்கள் லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த தண்ணி எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணோம்னா நார்மல் தண்ணியில் நம்ம கத்திரிக்காய் போட்ட போலி அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சாலுமே அந்த கத்திரிக்காய் ஒரு மாதிரி கலர் மாறி போயிடுங்க. அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்க இந்த மாதிரி தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் எப்போதும் போல் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் விட்டால் போதுங்க. கத்திரிக்காய் கலர் மாறி போயிருந்தாலும் கத்திரிக்காய் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, குழம்பு நம்ம செஞ்சாலுமே நமக்கு நல்லா நம்ம டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் மசாலா குழம்புலாம் செய்யும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி குழம்பு கெட்டு போகாமல் இருக்குது இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லைங்க. நம்ம நிறைய பேர் சட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போதும் போல் சட்டி வச்சு நம்ம குழம்பெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அந்த குழம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆனாலுமே சீக்கிரமாக கெட்டு போகாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கருத்து போனால் பூஜை சாமான் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பித்தளை சொம்பு மட்டும் எடுத்துருக்கேன். இது நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இந்த பித்தளை சொம்பை நீங்கள் பிளேட் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சபினா போட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் போல் மட்டும் நான் சபினா போட்டு நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு ஒரே ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 பொருள் நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேறு எந்த பொருள் நீங்கள் சேர்க்க வேண்டாம். வெறும் சபினா, சால்ட்டு, அதே போல் லெமன் ஜூஸ், அவ்வளோதாங்க. 3மே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பித்தளை சாமான் எடுத்துகிட்டு நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பூசி விட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பூசினாலே போதுங்க, நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை பொருள் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா பூஜை சாமான் பொருள் எல்லாமே நல்லா பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சோப்பு, ஸ்க்ரப்பு, நார் எதுவுமே வேண்டாம். இது மட்டுமே நமக்கு போதுமானதுங்க. இப்போ நான் வெளி பக்கமும் எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு அதே போல் உள்ளுக்குள்ளேயும் எல்லா பக்கமும் நான் வச்சு தேய்ச்சிக்கிறேங்க.
பாருங்கள் எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி முடிச்சுன்னா தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு மாதிரி கலர் மாறி போயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பித்தளை சொம்மல் அழுக்கு இருந்துச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு செலவு இல்லாமல் ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம பித்தளை சாமான் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சிறந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேனாக்கரை எல்லாமே பட்டிருக்குங்க. பேனாக்கரை பட்டாலே க்ளீன் பண்ணது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு சட்டை எடுத்துருக்கேன். இதில் பேனாக்கரை பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு காய் வெட்டுற கட்டிம்பு எடுத்துக்கலாங்க. இந்த பேனாக்கரை நம்ம எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டெட்டல் எடுத்துருக்கேன். டெட்டல் எடுத்துகிட்டு அந்த பேனாக்கரை மேலே லைட்டாக மட்டும் நீங்கள் இது போல் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டெட்டால் ஊற்றிட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் ஊற விட்டுக்கணுங்க. 1 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் நீங்கள் டெட்டால் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க. அந்த பேனாக்கரை எல்லாமே இருந்த இடமே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தால் யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேனாக்கரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கை வச்சு லைட்டாக தான் நம்ம தேய்ச்சோம். அந்த பேனாக்கரை எல்லாமே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு டைம் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் தூள் காஞ்சி போன தூள் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லெமன் தூளை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம லெமன் தூள் வச்சுருந்தோம். லெமன் தூள் ஃபுல்லாகவே நீங்கள் கத்திக்குள்ள வச்சுட்டு சின்ன சின்ன பீஸை நம்ம மிக்ஸி ஜாடிக்குள்ளே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எல்லா லெமன் தூளும் நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாடிக்குள்ளே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்ததுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம செய்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு லைட்டாக மட்டும் அரைச்சிடுவாங்க. அதிகமாக அரைக்க வேணாம். சும்மா லைட்டாக அரைச்சா போதும். பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் தான் நான் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் நீங்கள் கலக்கி வச்சுருங்க. இது போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த மிக்ஸ் ஜார் ஃபுல்லாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு இது போல் நீங்கள் நல்லா நீங்கள் கலக்கி விடுங்க. அந்த லெமனில் இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் எல்லாமே அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப் எடுத்துகிட்டு இந்த கப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்து ஒரு வடிகட்டி வச்சுக்கலாங்க. வடிகட்டி வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் தண்ணி மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லெமன் தூள் ஃபுல்லாகவே ஒரு டைம் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் பிழிஞ்சிடுங்க. இனிமேல் நமக்கு இந்த லெமன் தூள் ஃபுல்லாக நம்ம தேவைப்படாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்கிடுச்சுங்க. அதனால் நீங்கள் இந்த வடிகட்டி அதுக்கப்புறம் இந்த லெமன் தூள் ஃபுல்லாக நீங்கள் சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெமன் தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் சால்ட்டு ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு சிங்கை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க, சிங்க் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சி மற்ற பூச்சி எல்லாமே வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த தண்ணி நீங்கள் சிங்க் உள்ளுக்குள்ளே பாதி மட்டும் நீங்கள் ஊற்றி வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். சிங்க் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போய்டும். அதே போல் கரப்பான் பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் பக்கெட்டில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சு இன்னும் பாதி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நீங்கள் பக்கெட் தண்ணி உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் கொஞ்சமாக நீங்கள் ஷாம்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஏதாச்சும் லிக்விட் நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் தண்ணிக்குள்ளே மாப்பிட்டு எப்போதும் போல் நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா வீடு நல்லா பளிச்சுன்னே இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன ஈக்கள் எறும்பு கொசு தொல்லை எதுவுமே இருக்காது. வீடுமே ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கும். வீடுமே நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் கிழிஞ்சு போனால் அரிசி பயிர்னு எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பக்கம் மட்டும் அரிசி பை கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இந்த அரிசி பை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பழைய ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பழைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் அரிசி பை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவோட கொஞ்சம் மட்டும் பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் துணி இது போல் நான் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி துணி நீங்கள் அடியில் போட்டு விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அரிசி பை நம்ம எடுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம அரிசி பை எடுத்து கரெக்டாக நம்ம துணி மேலே வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக நீங்கள் மடிச்சுட்டு அரிசி பை துணியுமே நீங்கள் 2 சேர்த்துட்டு இது 4 பக்கம் நீங்கள் சேர்த்துக்கணும். 4 பக்கம் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போல்லாம் நீங்கள் நூல் ஊசி வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் திருப்பிச்சிக்கலாம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. நீங்கள் பாத்திரம் கழுவி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த பையை ஏதாச்சும் ஒரு நீங்கள் வச்சுட்டதுக்கப்புறம் கழுவி வச்ச பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் கமுத்தி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்காது, துணி மேலே அப்படியே கிடக்குங்க. பாத்திரமும் நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே ரொம்பவே நன்றிங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.